பிஜேபி வந்து இப்போ அதிமுகவோட சேர்ந்து கூட்டணிக்கு போகும்போது இபிஎஸ் ஸ்ட்ராங்காக வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து இந்த உட்கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து நான் கேட்டால் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. தன்னுடைய பலத்தை நிரூபிக்காம அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஆமா சப்போர்ட் இல்லை தான் இருக்கிற ஒரு 10 பேர் இவர் வந்து சம பலத்தை காட்டிருக்கணும். தன்மையூர் தான் அது ஏதோ பண்ணி வந்து கேட்டால் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாடு இவங்க எடுக்கணும். கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கணும். அது ஒவ்வொரு கட்டத்திலையும் இவர் மிஸ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஓபிஎஸ் வந்து தன்னை பலவீனமான தலைவராக காட்டிக்கிட்டார், அது உண்மைதான். அப்போ இபிஎஸ் எதிர்க்கு வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியல இவரால். அப்போ கூட இருக்கிறவங்க விலைக்கு போகிறாங்க பலவீனமாக போது. ஒரு கட்டத்துக்கு மேலே வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு. இது வந்து இபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளஸ் தானே. அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தாரு திமுக வந்து உறவு வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை இதனால ஒரே ஒரு விஷயம் சார், அதிமுக தொண்டர்கள் விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிரான அரசியல் யார் பண்றாங்களோ அந்த தலைமையை விரும்புவாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரூவ் பண்றது யாரு? இபிஎஸ் தான் ப்ரூவ் பண்றாரு நாங்கள் திமுகவுக்கு எதிரானவங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து அந்த அந்த செயல்பாட்டையும் அவர் முன்னெடுக்கல. கடந்த காலத்தில் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக செயல்படவே இல்லை சார். ஒரு விஷயம் கிளியரா சொல்லலாம், இந்த இவர் செயல்பட்டது வந்து கடந்த காலத்தில் செயல்பட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு திமுக போக முடியாதுல்ல. அவங்க சேர்க்க மாட்டாங்கல்ல. பா நீ என்னெல்லாம் பேசணும்ப்பா, நீ நான் ஏன் சேர்க்கணும் உங்களை அப்படின்னுவாங்க. அப்போ இவர் வந்து இங்கே ஒரு துண்டு போட்டு வச்சுதான் வச்சிருந்தாரு.